ஐயோ, நாய் வர உழவுடுது. நேரமே சரியில்லை. இந்த ஆளை விட்டு போனாலும் பிரச்சனை, இங்கே இருந்தாலும் பிரச்சனை. அர்ஜுன் சார், கடைசி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு வசு. அர்ஜுன் சார், உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தான். ஏன் வசு என்கிட்ட வந்து மறைச்சா? வசு என்னோட உயிர் வசு, நீ என்னை விட்டு போயிடாத வசு, பிளீஸ். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், வசு, வசு, அர்ஜுன் சார், வசு. அர்ஜுன் சார். சத்தம் போடாத. என்னாச்சுமா? சத்தம் போடாத, சத்தம் போடாத, சத்தம் போடாத. கொஞ்சம் அமைதியா பேசு ப்ளீஸ். நீ யாராவது உன்னை பார்த்தா நீ உசுரோட போக மாட்டேன். அனாவசியமா கத்தாத. ஒரு முக்கியமான விஷயம், அத மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏய், சொன்னா கேளு. ஒழுங்கு மரியாதையா போயிரு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. ஏய் ஏய் வசு வசு வசு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளு. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் 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 வசு, ப்ளீஸ். என்னமா சத்தம்? நீதான் வசுன்னு ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன பெரிய ஆதாரம்? எங்க காட்டு. நான் காட்ட முடியாது, நீதான் பார்க்கணும். ஏய், என்ன நீ என்ன இப்படி பாக்குற? அப்படி என்ன நான் காட்டணும்? உன்னோட முதுகுல ஒரு மச்சம் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? அதுக்கு பயப்படாத, நான் அதை பார்க்க வரல, நீயே பாரு. அந்த மச்சம் தான் நீ என்னோட வசுங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம். அப்படி மச்சம் இருக்குன்னு தெரிஞ்சா நாளைக்கு நீயே என்ன வந்து பாரு. உன்னோட முதுகுல ஒரு மச்சம் இருக்கு, அந்த மச்சம் தான் நீ என்னோட வசுங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம். சரி தம்பி, வசு மேடம் தான். அவங்க வராங்களா? இல்ல உத்தமன், அவ வரமாட்டேன்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு தம்பி வெயிட் பண்றீங்க? வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம். இல்ல உத்தமன், நீங்க வேணா போங்க, நான் வரல. வசு வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் வரமாட்டேன். என்ன தம்பி, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வேற வழி இல்ல உத்தமன். வசு எனக்கு கிடைக்கணும்னா நான் அடம் பிடிச்சுதான் ஆகணும். என் நிலைமைய வசு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அடம் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பிடிவாதத்துக்கு பேரு அடம் பிடிக்கிறது இல்ல உத்தமன், போராட்டம். வசு என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். இதுல ஜெயிச்சா நான் வசு கூட சேர்ந்து வாழுவேன், இல்லைன்னா அந்த காதலோட நான் செத்து போற உத்தமன். தம்பி,
என்ன தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? சரி, நீங்க அவங்களுக்காக காத்துருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா காத்தால இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க தம்பி. அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது வந்து உட்காருங்க தம்பி. இல்ல உத்தமன், அவ வரணும். அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு, தூக்கம் எதுவுமே தேவை. அவங்கதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே தம்பி, அப்புறம் எப்படி வருவாங்க? டேய், எதுக்குடா இங்க உட்காந்துருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன திட்டம் போட்டிருக்க? அன்பு செல்வி கோயிலுக்கு வந்தா அவ கைய பிடிச்சி இழுக்கலான்னு பாக்குறியா? சார், அவர் சும்மா தானே உட்காந்துருக்காரு, எதுக்கு தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறீங்க? உட்காரு உட்காரு உட்காரு, எவ்வளவு வேணாலும் உட்காரு. ஆனா அன்பு செல்வி கோயில் பக்கமே வரமாட்டா. ஏய், என்ன முறைச்சாலும் அவ வரமாட்டா. வீட்டுக்கு போங்கடா டேய். ஏன் தம்பி, ஏன் அப்படி அடம் பிடிக்கிறீங்க? உத்தமன் பேசாம இருங்க உத்தமன். வசு வருவான். நிஜமாவே இங்க இருந்து நகர மாட்டார் போல இருக்கே. இந்த கோயில்ல வேற புளியாதர பொங்கல் எதுவுமே தர மாட்டானுங்க. அட்லீஸ்ட் சதுர தேங்காய் போட்டாவது பொறுக்கலாம். என்ன பண்றது, இவரு கூட சேர்ந்ததுக்கு நாமளும் காய வேண்டியதா இருக்கு. என்ன வள்ளியம்மா இவன் இப்படி பண்றானே? ஊருக்குள்ள வேற ஆளு கொண்டா பேசிக்கிறாங்க. ஊரு கிடக்குதுங்க ஊரு, அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நம்ம வாழ முடியாது. மகாபாரதத்துல அர்ஜுன அந்த ஈஸ்வரனோட சண்டை போட்டு அஸ்திரத்தை வாங்கினானா. நம்ம பேருனும் அந்த அர்ஜுன மாதிரி தான். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நிச்சயம் அவன் மனசுல நினைச்சதை ஜெயிச்சுட்டு தான் வருவான். வாங்க வாங்க போலாம். நீ வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேதான் காத்திருப்பேன். அக்கா, இன்னும் நீ அந்த ஆளையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா ஸ்வேதா, அந்த ஆள் ஒரு மாதிரி. சொன்ன மாதிரி கோயிலே இருக்கானோ என்னமோ தெரியல. ஸ்வேதா, நீ ஒண்ணு பண்றியா? நீ கோயிலுக்கு போய் அந்த ஆள் இன்னும் கோயில்ல தான் இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வரியா? நானா? அவ்வளவு தூரமா? என்னால முடியாதுப்பா. ஸ்வேதா ப்ளீஸ், சொன்னா கேளு ஸ்வேதா. நான் கோயிலுக்கு போனேன்னு வையேன், அந்த ஆள் என்கிட்ட தகராறு பண்ணுவான். அதனால நீ போய் பாத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரி, பாத்துட்டு வரேன். அடப்பாவி, இன்னும் வீட்டுக்கே போகல போல. சரி, அக்காட்ட போய் சொல்லுவோம். ஐயா, சொல்லுப்பா. எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. சாமி முன்னாடி பூ போட்டு குறி கேட்கலான்னு இருக்கோம். ஒரு மஞ்சள் பூவும் சிகப்பு பூவும் போட்டு கலந்து எடுத்துட்டு வர்றீங்களா? மஞ்சள் பூ வந்தா நான் சொல்றது சரி, சிகப்பு பூ வந்தா அவங்க சொல்றது சரி. அதுதான் சாமியோட தீர்ப்புன்னு நாங்க 2 பேரும் ஏத்துக்கிறோம். அதுக்கு நீங்க தான் சாட்சி. சரி தம்பி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிருவோம். நான் போய் பூவை எடுத்துட்டு வந்துடுறேன். இது பாரு, பூசாரி பூவை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா நீ என் பக்கமே வரக்கூடாது. முதல்ல நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தான் பண்ற. தம்பி, நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள் பூவும் சிவப்பு பூவும் இதுல கலந்து வச்சிருக்கேன்.
இது அம்மன் பாதத்துல வச்சு தரேன், நீங்களே எடுங்க. என்ன பூ வருதோ அதுதான் அம்மனோட தீர்ப்பு. சரி சாமி. அம்மா என்ன மன்னிச்சிருமா. பெரிய வீட்டு பொண்ணு ஏதோ கேக்குறதுனால என்னால தட்ட முடியல. நல்லதுக்காக செய்யறது எதுவும் தப்பாயிடக்கூடாது. அம்மா தாயே. இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. இதாங்க தம்பி, நீங்களே பூவெடுங்க. வேண்டாம் சாமி, நான் எடுத்து மஞ்சப்பூ வந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க. இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களே எடுக்கட்டும். சாமி எது சரின்னு சொல்லுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். அம்மாடி நீயே எடுமா. சரி சாமி, நானே எடுக்கிறேன். இது பாரு, நல்லா பாத்துக்கோ. இதுதான் அம்மனோட தீர்ப்பு. இனியாவது கண்டபடி உளறி அடி வாங்காம புத்தியோட தப்பிச்சுக்கோ. இவ என்னோட வசுதாங்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீதான் நல்ல முடிவா சொல்லணும் சாமி. பாரு வசு, வணக்கம் வணக்கம். ஏய் அன்பு செல்வி, ஏண்டி இவன் கூட உனக்கு என்னடி பேச்சு? இவனாலதானே நம்ம பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டோம். அப்படி இருக்கும்போது இவனை கண்டாலே நீ வேலைக்கு போகணும்ல. இங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை வெட்டி போட்டுருவாங்க. ஏன்பா உனக்கு வேற வேலையே இல்லையா? என் பொண்ணு எங்க போனாலும் அங்கதான் வந்து பிரச்சனை பண்ணுவியா? நான் எந்த பிரச்சனையுமே பண்ணலமா. வேணும்னா நீங்க வசுகிட்டே கேளுங்க. இங்க பாரு, அவ ஒண்ணு பஸ் கிடையாது. நாங்க பெத்த பொண்ணு அன்பு செல்வி. உன்கிட்ட பேசினா எங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். வாடி நீ. ஏ வசு, பாத்துக்கோ, நீ ஏன் பொண்டாட்டிதான். இனி யார் தடுத்தாலும் அதை மாத்தவே முடியாது. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. இத பாரு, கேக்குதா? நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம். இது அந்த சாமி மேல சத்தியம். நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஆனா அவ ஏன் பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதீங்க. கோயில் மணி அடிச்சிருச்சு. நான் சொல்றது சத்தியம். அதனாலதான் தம்பி நேத்து பூரா கோயில்ல இருந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த பொண்ணு வரவே இல்ல. ஆனா இன்னைக்கு கத்தால வந்துச்சுல்ல. நேரா தம்பி கிட்ட வந்து, நீ சொல்ற மாதிரி என் முதுகுல மச்செல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் வசுந்தராவும் இல்ல, அன்பு செல்விதான்றத ஒத்துக்கிறியான்னு கேட்டுச்சு. நம்ம தம்பி வழக்கம் போல ஒத்துக்கவே இல்ல. நான் ஒத்துக்கலனா சாமி கிட்ட பூ போட்டு பாக்கலாமான்னு சொல்லிச்சு. பூவும் போட்டு பாத்துச்சு. ஆனா பூ தம்பிக்கு சாதகமா வந்துருச்சுல. அதனாலதான் தம்பி ஒரே ஆட்டமும் பாட்டமும் கும்மாளமா ஜாலியா டான்ஸ் ஆடுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்ட பாத்திருக்கீங்க. ஏயா, சும்மாவே அவங்க வீட்டு பொண்ணுங்களை பார்த்தா வெட்டிவானுங்க, சண்டைக்கு வருவானுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போய் அவ பெட்ரூம் வரைக்கும் போய் பாத்துட்டு வந்திருக்கீங்களே. ஏயா, உங்களை சும்மாவா விட்டாங்க?
ஆமா, நீ அவனை விட பெரியவன் தானே? அவன் தான் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து புத்திமதி சொல்ல வேண்டாம்? ஆமா, நல்லா கேட்டீங்க பாரு கேள்வி. அப்படியே புத்திமதி சொன்னாலும் உங்க பேரை கேட்டுருவாரு பாருங்க. நான் என்ன ஆசைப்பட்ட அவரு கூட போனேன்? அங்க போற வரைக்கும் நான் எங்க போறேன்ற விஷயம் எனக்கே தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள போய் அன்பு செல்வியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்க விஷயமே எனக்கு தெரியும். அந்த பொண்ணு மட்டும் கூப்பாடு போட்டிருந்தா என்ன கதி ஆயிருப்பீங்க? கூப்பாடு போட்டுச்சே. அந்த பொண்ணு கூப்பாடு போட்ட உடனே அங்க இருந்த நண்டு சிண்டு வண்டு எல்லாம் கூட்டமா கூட்டிட்டாங்களே. அதுக்கப்புறம் நானும் தம்பியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆனது பெரிய ஸ்டோரி. அத இன்னொரு நாள் சாவகாசமா சொல்றேன். என்ன சொல்றான் பாத்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். இவன் வாழ வந்த மாதிரி தெரியலையே. ஏற்கனவே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இருக்கு. என் கண்ணு முன்னாடி என் பேரனுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்னால தாங்க முடியாது. இது சரிப்பட்டு வராது. இவனை ஊருக்கு அனுப்புனாதான் இவன் உசுரோடவாவது இருப்பான். நீ என்ன சொல்ற வள்ளியம்மா? நான் என்னத்துங்க சொல்றது? என் பேரை என் கூட இருக்கணுமா இல்ல அவன் எங்கேயாவது உயிரோட இருக்கணுமான்னு கேட்டா அவன் எங்க இருந்தாலும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் தாங்க சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு வழி இல்லைங்கிறப்போ நாம என்னங்க பண்ண முடியும்? நீங்களா பார்த்து எது பண்ணாலும் சரிதாங்க. அப்ப அவங்களுக்கு பயந்துகிட்டு மாப்பிள்ளை இந்த ஊரை விட்டு அனுப்பிடலாம்னு சொல்றீங்களா? மாப்பிள, இது வீராப்பு காட்ட வேண்டிய நேரம் இல்ல. இது பேராண்டியோட வாழ்க்கை பிரச்சனை, அவனோட உயிர் பிரச்சனை. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதப்பா. ரேவதி, நீ மனசை விட்டுறாத. நீயும் நானும் ஆசைப்படுறதுனால மட்டும் எதுவும் நடந்துட போறதில்ல. அந்த கடவுள் நினைக்கணும், அப்பதான் எதுவும் நடக்கும். என் பேத்தி மரியாதை தெரிஞ்சவடா. நாம பெரியவங்க எடுக்கிற முடிவுக்கு அவ எப்பவும் கட்டுப்படுவா. இந்த கல்யாண ஏற்பாடு போன வாரமே நடந்திருந்தா நம்ம வீட்டோட நிலைமையே வேற. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி இருப்போம். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்பா, எப்ப வேணாலும் அந்த பெரிய வீட்டு பையன் வந்து தகராறு பண்ணுவான்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அன்பு செல்வி அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா ரொம்ப அவமானமா போயிடும். இது நின்னு போக கூட வாய்ப்பு இருக்கு. தாத்தா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அந்த அர்ஜுனோட மூச்சு காத்து கூட நம்ம அன்பு செல்வி மேல படாம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, உன் இஷ்டப்படி செய். மாமா, நான் கிளம்புறேன். ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்க. சரிங்க மாப்பிள்ள. கணேசா, சுந்தரமூர்த்தி, ரெண்டு பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வீரா ஒரு ஆர்வ கோளாறு. நாம சொன்னதுக்கு நேர்மாற ஏதாவது குழப்பி வச்சிருவான். அதனால அவனை நம்பி நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எனக்கு தெரியாதாப்பா? நானே ஆளுங்களை ஏற்பாடு பண்றேன். சுத்தி பாதுகாப்பு வளையம் மாதிரி நம்ம ஆளுங்க 24 மணி நேரம் இருப்பாங்க. அது மட்டும் போதாது, ஊர் எல்லையிலயும் ஆளுங்களை போடு. மாப்பிள்ள வந்து போற வரைக்கும் அந்த அர்ஜுன் பையன் அவங்கள நெருங்கவே கூடாது. அதே நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நம்ம அன்பு செல்வியை பத்தி ஊருக்குள்ள பேசுற எந்த தகவலும் அவங்க காதுக்கு போயிடவே கூடாது. பொண்ணை பார்த்துட்டு போறதுல இருந்து இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பாதுகாப்பு நிரந்தரமா இருக்கணும். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணனும் நீங்களும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன். அந்த ராஜமாணிக்கம் பேரனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நெருங்கவே முடியாது. ஏங்க, நான் தரகர் கிட்ட தகவல் சொல்லிருக்கேன். நீங்க முறைப்படி சொன்னாதான் அவர் பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுவாரு. சரிம்மா. இம்புட்டு சந்தோஷமா இருந்தேன். 2 ரெக்க மட்டும்தான் ஆண்டவன் எனக்கு குடுக்கலன்னு பெருமையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்ச நேரத்துக்கு ஆடி, நினைச்ச நேரத்துக்கு ஊரை சுத்தி, நினைச்சபடியெல்லாம் வாழ்ந்து எம்புட்டு கொண்டாட்டமா இருந்தேன். இன்னைக்கு எல்லாமே போச்சு. இப்படி 4 செவத்துக்குள்ள உட்கார வச்சுட்டானே. டேய் அர்ஜுன், ஐயோ, உன் குழப்பம் தீரத்துக்குள்ள இந்த அம்மா கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டா. இப்ப நான் என்னதான் செய்யறது? கல்யாணம்னு சந்தோஷமா இருக்கிறதா இல்ல நடக்கிறது எதுவுமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லன்னு வருத்தப்படுறதா? ஏண்டோ என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அக்கா, நீ ஒன்னும் இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு அர்த்தம்.
நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன நேரத்துல இருந்தே சரியில்லை. அந்த அர்ஜுன் படுத்தின பாட தாங்க முடியாம அம்மா கல்யாணம்னு சொன்னதும் யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம சம்மதம் சொல்லிட்ட, அப்படிதானக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மனப்பூர்வமா தான் சம்மதிச்சேன். பொய் சொல்லாதக்கா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா கேட்டதும் உனக்கு அந்த அர்ஜுன் நினைப்பு வந்திருக்கும். அவன் உன்னை வசு வசுன்னு கூப்பிட்டு தொல்லை பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறப்போ அம்மா அமெரிக்கா மாப்பிளைய பத்தி சொல்லிட்டாங்க. உடனே நீயும் சரின்னு சொல்லிட்ட, அப்படிதானே? ரொம்ப ஓவராலாம் பேசாத. அந்த அர்ஜுன் யாரு? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் அவனை பத்தி கவலைப்படணும்? சொல்ல போனா அவன் ஒரு பைத்தியம். இந்த உலகத்துல சாத்தியம் இல்லாத ஒண்ண கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்றான். நீ சொல்ற மாதிரி அவன் கிட்ட இருந்து தப்பிக்கதா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் அது தப்பு இல்ல. இந்த கல்யாணம் நடந்தா நான் நிரந்தரமா அந்த அர்ஜுன் தொலைல இருந்து தப்பிச்சிருவேன். என் வாழ்க்கையில இருந்து தொலைஞ்சு போன நிம்மதி எனக்கு திரும்ப கிடைச்சிரும். அதுக்காக வாச்சும் நான் கல்யாணம் பண்ணிக்கதா போறேன். அக்கா, நான் உன்னை சும்மாதான் கிண்டல் பண்ண. நீ ஏன் இவ்ளோ சீரியஸா பேசுற? இல்ல ஸ்வேதா, நீ கேட்ட அதே கேள்விகளை தான் நான் எனக்குள்ளயும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்ன பதில் உனக்கு இல்ல, எனக்கு நானே சொல்லிக்கிட்டதுதான். அட போக்கா, வர வர உன் லைஃப் ஒரு சினிமா மாதிரி ஆயிடுச்சு. இருக்கட்டும் விடு, கடைசியில சுபம் போட்டா சரிதான். அப்படி நடந்தா சந்தோஷம்தான். அம்மா, ரூம பெருக்கி விட்டுறேன். யார் பர்ஸ் இது? அம்மா, அம்மா, பர்ஸ் கீழே விழுந்திருக்கு. யாருதுமா? உங்கள்தாம்மா? குடு. ஏன்னா இவ்வளவு வேகமா போற? மெதுவா போன. ஏய், பேசாம வாடா. எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும்டா. உன் பிரச்சனை எனக்கு புரியுதுண்ணே. என்ன பண்றது? அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலண்ணே. என்னடா வளர்ற? வளரலண்ணே. நீ அண்ணிய கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு திட்டம் போட்ட. மனசுல அவங்களுக்காக பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்த. எப்போ அந்த அர்ஜுன் வந்தானோ அப்பயே அந்த கோட்டை ஆட்டம் கண்டுடுச்சு. ஏய், பேசாம வா. டென்ஷன் ஆகுதுடா. எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுண்ணே. அவன் பண்ண பிரச்சனையில உங்க மாமா வீடு ஆடி போயிடுச்சு. அன்னிக்கு அவசரமா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணியாவது உன்னை நினைச்சு வேணான்னு சொல்லணும் பார்த்தா அண்ணியும் சரின்னு சொல்லிட்டாங்க. அண்ணே, ரொம்ப பாவம் அண்ணி. நீ அந்த இலவு கத்த கிளி மாதிரி ஆயிட்டானே. என்னாச்சுண்ணே? இறங்குடா கீழே. என்னண்ணே? முன்னாடி வா. என்னண்ணே இப்படி அடிச்சிட்டீங்க? உங்க மேல உள்ள ஒரு பாசத்துல 2 வார்த்தை ஜாஸ்தியா பேசிட்டேன். அது தப்பாண்ணே? டேய், 2 வார்த்தை பேசுறது தப்பு இல்லடா. ஆனா இந்த வீரா எப்படிப்பட்டவன் தெரியாம பேசுற பத்தியா? அதுதான்டா தப்பு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதண்ணே. இந்த பிரச்சனை உங்க கை விட்டு போயிடுச்சு. இனிமே இதுல நீங்க எதுவுமே செய்ய முடியாதுண்ணே. ஏன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? என்ன மீறி அவளுக்கு வேற சம்பந்தம் அமைஞ்சிருமா? இந்த ஊர்ல வேற எவன்டா அவளை கல்யாணம் பண்ணிப்பான்? இந்த வீரா நினைச்சதை சாதிப்பான். இந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துவான். எப்படி நான் தடுத்து நிறுத்துவேன்? எங்க சொல்லுங்க. சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா? இப்ப அது சம்பந்தமா தான் போயிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப இந்த வீரா யாருன்னு. ஏறு, உட்காரு. டேய், டேய் அர்ஜுன், வாடா வெளிய. என்னடா இங்க வந்து கத்திட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? யோ பெருசு, உன் பேரனை கூப்பிடேன். எங்க பாரு அன்பு, நீ கலெக்டர் ஆகலனா என்ன? அமெரிக்கால போய் படிச்சு அங்க நீ கலெக்டர் ஆயிடு. அம்மா, உனக்கு அறிவோ அறிவு. என்னடி இப்படி சொல்ற? அமெரிக்கால கலெக்டர் படிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால என்னடி? படிப்புனா எல்லாம் தான் படிப்பு. டாக்டர் படிப்புனா படிப்பு, கலெக்டர் படிப்புனாலும் படிப்பு. நாமளா நினைச்சுக்கிட்டா ஆயிடுச்சு. படிக்க ஆசைப்பட்டா எது படிச்சும் முன்னுக்கு வரலாம். நம்ம ஊர் பொண்ணு அமலாஹரி இருக்கான்ல, அமெரிக்கால ஜனாதிபதி அளவுக்கு படிச்சே முன்னேறி இருக்காங்களே. அம்மா, அது அமலா ஹரி இல்ல, கமலா ஹாரிஸ். என்னமோ ஒண்ணுடி. பேரடி முக்கியம்,
இன்னைக்கு அவங்க கிராமமே எப்படி பெருமையா நிக்குது தெரியுமா? அதே மாதிரி நம்ம அன்பு செல்வி அமெரிக்காக்கு போய் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டா நம்ம ஊருக்கும் அந்த பெருமை வந்துரும்ல. மாமா போதும்மா, இங்க உள்ளூர்ல உள்ளதுக்கே வழிய காணோம். நீ ஓவரா பில்டப்ப குடுத்துக்கிட்டு இருக்காத. சரி, இப்ப என்ன விஷயம்னு சொல்லு. இதுல புடவை நகையெல்லாம் இருக்கு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிக்க வேண்டிய புடவை. இதெல்லாம் பாரம்பரியமான நகை, ரொம்ப ராசியானது. இதெல்லாம் போட்டுக்கிட்டா நீ தேவதை மாதிரி இருப்ப. மாமா, சாப்பாடு. என்ன ரேவதி, நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பஞ்சாயத்துல நீ அன்பு செல்விய பார்த்தல, நீயே சொல்ல, அவ வசுதானே? பாக்குறதுக்கு வசு மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக எப்படி அவங்கள வசுன்னு சொல்றது? ஊரே அன்பு செல்வின்னு தானே சொல்லுது. எப்படி அதை இல்லன்னு சொல்ல முடியும் மாமா? ரேவதி சொல்றது வாஸ்தவம் தாயா. எங்களுக்கு அன்பு செல்வியை ரொம்ப காலமா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இப்படி அடம் பிடிச்சா எப்படியா? தாத்தா எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தாயா இருக்கும். இங்க பாரு ரசா, நீ பட்னி கடந்தா எங்களுக்கு சோறு இறங்குமா? பாட்டி, சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, வசுதான் எனக்கு முக்கியம். பாட்டி, தயவு செஞ்சு கதவை திறந்து விட சொல்லுங்க, நாங்க போய் ஆகணும். பாட்டி, என்ன சொல்றேன் என் பேரன்? யார் என்ன சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். கதவு திறந்து விடுங்க, கதவு திறந்து விடுங்கன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். வள்ளியம்மா, தேவையில்லாம நீ வருத்தப்படாத. ஒரு வேளை சாப்பிடலன்னா உன் பேர உன்னை இழைச்சி போயிட மாட்டான். ஒரு நல்ல விஷயத்துக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் கதவை மூடி வச்சிருக்கேன். அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா யாரும் மருகிட்டு கிடக்காதீங்க. பசிச்சா சாப்பிட போறான், வாங்க. தாத்தா, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நான் வெளியில போகணும். பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ். என்னையா பண்ண சொல்ற? அவரை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அவர் குணம் உனக்கு தெரியாதா? எதையும் ஆராயாம பண்ண மாட்டாரு. அவர் எது செஞ்சாலும் உன் நன்மைக்காக தாயா இருக்கும். புரிஞ்சுக்க. பாட்டி, பாட்டி, பாட்டி. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது வருவேன் வசு. நீதான் என் வசுன்னு இந்த ஊருக்கு எப்படியாவது நான் சொல்லுவேன். அர்ஜுன் சார், அழறீங்களா அர்ஜுன் சார்? ஆமா பேபி, பின்ன என்ன? நீயே பாரு என்ன உள்ள வச்சு எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. நீங்க போனா அந்த அன்பு செல்வியோட கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. அதனாலதான் உங்களை போட்டி வச்சிருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. பேபி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவ அன்பு செல்வி இல்ல, அவ என்னோட வசு. அவ என்னோட ஒய்ஃப்னு அந்த சாமியை சொல்லிருச்சு பேபி. ஆனா இந்த வீட்லயும் சரி அந்த வீட்லயும் சரி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி அர்ஜுன் சார், நீங்க மட்டும் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அன்பு செல்வி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பால. இல்ல பேபி, அவளை கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பாங்க. நிச்சயமா அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. சாமி உத்தரவு கொடுத்தத அவ பார்த்தா பேபி. ஏண்டி இப்படி உம்முன்னு இருக்க? என் மூஞ்சியே அப்படித்தான். எனக்கே சொல்றியா? பிறந்ததுல இருந்து உன் முகத்தை பாக்குறேன். எப்ப அழுவ, எப்ப சிரிப்ப, எப்ப கோவப்படுவ எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்டயே வா. தெரியுதுல்ல, பேசாம போங்க. இங்க பாரு அன்பு, வாழ்க்கையில நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அப்படி நடக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் நம்ம நினைச்சதை விட அது நல்லதாவே கூட இருக்கலாம். அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை புடிச்சு போய் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரலமா, நம்ம குடும்பத்தை மதிச்சுதான் வராங்க. அவங்க முன்னாடி நீ உம்முன்னு இருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். அதனால பிடிக்குதோ பிடிக்கலையோ 4 பேர் முன்னாடி சிரிச்ச மாதிரி இரு. போதுமா? அக்கா, என்னக்கா இது? ரொம்ப பயமா இருக்குக்கா. அந்த அர்ஜுனுக்கு மட்டும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சா நிச்சயம் இங்க வந்துருவாரு. அப்படி வந்துட்டா அவரோட நிலைமை என்னக்கா ஆகுறது? நீ கவலைப்படாத ஸ்வேதா, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சாலும் வரமாட்டான். ஏற்கனவே வாங்கினதை அவன் மறந்துருக்கவும் மாட்டான். கண்டிப்பா அவன் வரத்துக்கு சான்ஸ் இல்ல. அக்கா,
நீ சொல்ற மாதிரி அவர் வராம இருந்தா சந்தோஷம்தான். ஆனா எனக்கு என்னமோ அவர் வந்துருவாரோன்னு தோணுது. அந்த வெட்டுப்பட்டு சாவணும்னு அவன் தலையில எழுதிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்னக்கா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுற நீ? என்ன எப்படி பேச சொல்ற? என்னோட வாழ்க்கையவே என்னால மாத்த முடியல, அவ வாழ்க்கைய மட்டும் மாத்திர முடியுமா? என்ன வேணா நடக்கட்டும். அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? உட்காரு, ஐப்ரோ போட்டு விடுற, போய் உட்காரு. எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே, வெளியாட்கள் ஒண்ணும் இல்லையே. நீங்க இங்கேயே பேசலாமே, எதுக்கு தனியா போய்கிட்டு? நீங்க இந்த வீட்டுல சின்னவரா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல ரொம்ப விவரமா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். மாப்பிள்ள பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? சுந்தரமூர்த்தி, இப்படி வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அன்பு கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பழக்கமே இல்லையப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை தனியா பேசுற பழக்கம் இல்ல. இதெல்லாம் சாத்தியம் இல்லன்னு அவங்க கிட்ட சொல்லு. சரிப்பா. அது வந்துங்க, அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசுற வழக்கம் இந்த ஊர்ல கிடையாது. அதானே சொல்ல வரீங்க? இவரு ரகசியமா சொல்றேன்னு சொல்லி ஊருக்கே சொல்லிட்டாரு. மகனே, ஒண்ணு உங்ககிட்ட தனியா பேச முடியாதுன்னா இனிமேல் நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா கிளம்பலாம். சார் என்னாச்சு? எதுக்கு போறீங்க? என்ன சார்? பின்ன என்ன சார், உங்களுக்கு உலக நடப்பே தெரியல, சுத்த பட்டிக்காடா இருக்கீங்க. நாங்களாம் அமெரிக்கால இருந்து வரோம். அமெரிக்கால கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைய கலந்து பேசிப்பாங்க. அப்பதான் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள்ளைக்கு தெரியும், மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுக்கு தெரியும். அப்புறம் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா சம்மந்தம் பண்ணுவோம், இல்லனா குட் பை சொல்லிட்டு போயிடுவோம். இங்க அதுக்கு வழி இல்ல, அதனால நாங்க கிளம்புறோம். அட என்ன சார் நீங்க பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். சீக்கிரம் பேசுங்க. அவங்க ஊர் வழக்கமா பேசணும்னு உனக்கு இத்தனை தடவை சொல்றது, நான் வசு இல்ல அன்பு செல்வி. நீ ஏன் வசுதான், அது உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு அன்பு செல்வி அன்பு செல்வின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? யாருக்கு பயந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க வசு? என் பேரு அன்பு செல்வி. அன்பு செல்வியா அன்பு செல்வின்னு சொல்லாம வேற பேரையா சொல்ல முடியும்? இப்ப காஃபி கொண்டு வந்து கொடுத்தல்ல, அப்ப கூட உன்னை மாப்பிள்ளைய பாத்துக்கோன்னு சொன்னாங்கல்ல. நீ மட்டும் அன்பு செல்வியா இருந்திருந்தா நீ நிச்சயமா நிமிர்ந்து பாத்திருப்ப. ஆனா நீ என் மூஞ்சிய கூட பாக்கல. அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, கரெக்டா? இத பார், எனக்கு இஷ்டம் இருக்கு இல்ல, நான் பாக்குறேன் பாக்கல, அதெல்லாம் ஏன் விருப்பம்? நீ யார் அத கேட்க? இல்ல வசு, நீ நிமிர்ந்து பாக்கலன்னதுமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் உன்னை என் பொண்டாட்டி நினைச்சது சரிதான் தோணுச்சு. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க வந்து ஏன் பொண்டாட்டின்னு சொந்த கொண்டாடிட்டு இருக்க? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ சொன்ன மச்சமும் இல்ல, எந்த சொச்சமும் இல்ல, நான் உன் வசுவும் இல்லன்னு. மறுபடியும் தொந்தரவு பண்ணா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அப்படி சொல்லாத வசு, அன்னைக்கு சாமியே சொல்லிருச்சு. அப்புறம் என்ன? என்ன சாமி சொல்லுச்சு? அதான் பூ எடுத்து பார்த்தோம், மஜப்பூ வந்துச்சு. சாமியாவது பூதமாவது எதையாவது உளராத. என்ன திடீர்னு நார்த்திகம் பேச ஆரம்பிச்சிட்ட? நான் என்ன வேணாலும் பேசுவேன், அதை கேட்க நீ யாரு? வசு, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில பூ வந்துருச்சு, உடனே நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிருவியா? பின்ன சாமி நினைக்காம பூ வருமா? நீ எவ்வளவு இல்லைன்னு சொன்னாலும் நீதான் என் பொண்டாட்டி. அன்பு, ஒரு நிமிஷமா. இது பாரு, நீயும் ஓடிரு, அம்மா அவரை கூப்பிட்டாங்க. மரியாதையா போயிரு, இல்லனா விட்டுப்பட்டு போய் தான் நீ சாவ. பரவாயில்ல வசு, நீ இல்லாத இடத்துக்கு போய் வருத்தப்பட்டு வாழ்றதை விட நீ இருக்கிற இடத்துல உன் கண்ணு முன்னாடியே வெட்டுப்பட்டு சாகுறதே மேல். அதான் எனக்கு சந்தோஷம் வசு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வேண்டாம் வசு, நான் திருந்த வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சாவுக்கு துணிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். எனக்கு உன் கூட வாழணும் வசு. அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு ஏற்காடு போனோம். போன இடத்துல நீ மலையில இருந்து கீழே விழுந்துட்ட. அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் உன்னை பார்த்ததுமே எனக்கு பழைய நம்பிக்கை திரும்பி வந்துருச்சு வசு. நீ நடிக்கிறியா இல்ல உண்மையிலே உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? எனக்கு எதுவுமே தெரியல வசு. வசு, தனியா உட்கார்ந்து யோசி.
உண்மையான காதல் மூளையில எல்லாம் பதிஞ்சிருக்காது வசு, மனசுல பதிஞ்சிருக்கும். அதுவும் இல்லைன்னா ஆன்மால பதிஞ்சிருக்கும். ஐயோ, அந்த மாஸ்க் கழட்டு கன்றல. சபாஸ்டா. ஏய் அவனை அடிச்சு சாகடிங்கடா. ஒரு நிமிஷம், நான் சொல்ல வர்றதை கேளுங்க. ஏய் அடிங்கடா. டேய் வீரா, அவனை அடிச்சு சாவடி. எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளே வந்து அடிங்கடா. உயிரோட விட மாட்டேன். நல்லா போறோம். ஐயா கால உடைங்கடா. அடி. எங்கடா போற? விடுங்கண்ணே, உங்களுக்கு போட்டியா ஒருத்தன் வந்திருக்கான். அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமாண்ணே? வேணாண்டா, விட்டுறா. அண்ணே, என் கண்ணு மட்டும் உங்களை அடிச்சிருக்கானே. அவன் மண்டையை பண்ணாதானே என் மனசாரும். என்ன அடிச்ச? டேய், அவனை வச்சுதான்டா காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறேன். நீ அவனை போட்டு தள்ளுறேன்ற அடிக்க தெரியாமலா நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். அவன் அடிக்கிற அடிய பாத்தியா? நீ எல்லாம் ஒரு அடிக்கு தாங்குவியா? பேசாம விடுறா. அண்ணே, ராஜதந்திரத்தை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சொல்றத கேளு. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம வராதீங்க, போயிடுங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான். அவனை விடாதீங்கடா. கையை கால உடைங்கடா. மாப்பிள்ள வந்துட்டான். வசு என் பொண்டாட்டி. அவளுக்கா மாப்பிள்ள பாக்குறீங்க? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஏங்க, எவ்வளவு நேரம் யோசனையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? வந்து சாப்பிடுங்க. நீங்க வந்தா தானே எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த பையன் பட்டினியா கிடக்குறான். நமக்கு என்ன சோறு வேண்டி கிடக்கு? இப்படி ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ வேணா போய் சாப்பிடு போ. எங்களுக்கு மட்டும் மனசுன்னு ஒண்ணு இல்லையா? ஒரு நிமிஷம் இரு, அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். மாப்பிள, அந்த சாவி எடுத்துட்டு மேல வாங்க. இந்த எடுத்துட்டு வரேன் மாமா. வேறாண்டி, வேறாண்டி, வெளியில கதவு பூட்டி இருக்கு. ஆனா உள்ள ஆளை காணாம. ஐயோ, மோசம் போயிட்டனே, மோசம் போயிட்டேன். அடக்காக்குற கோழி மாதிரி பொத்தி வச்சிருந்தேன். யாரோ திறந்து விட்டுட்டாங்களா? வள்ளியம்மா, வள்ளியம்மா. என்னங்க, என்னாச்சு? வேற என்ன, ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். ஆமா, இப்ப அவனை காணலையே. என்ன சொல்றிய? பூட்டி இருந்த ரூம்ல இருந்து அவன் எப்படி வெளியில போயிருக்க முடியும்? யாரு கதவு திறந்து விட்டது? எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும். சரஸ்வதி, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையப்பா. மாப்பிள, உங்களை நம்பிதானே சாவி கொடுத்தேன். எப்படி தப்பிச்சாவன்? ரூமை பூட்டிட்டு சாவியை டேபிள் மேல தான் வச்சிருந்தேன். இப்ப கூட சாவி அங்க இருந்தா எடுத்து திறந்தேன். யாரு இந்த காரியத்தை செஞ்சிருப்பா? ரேவதி, நீயா? மாமா மேல இருக்கிற பாசத்துல கதவு திறந்து விட்டியா? ஐயோ தாத்தா, நான் ஏன் திறந்து விட போறேன்? உங்க பேச்ச மீற தைரியம் எனக்கு இல்ல. ஆமாங்க, ரேவதி சொல்றது சரிதான். உங்க பேச்ச மீற தைரியம் இந்த வீட்ல யாருக்குங்க இருக்கு? அப்ப யாரு திறந்து விட்டது? சாவி என்ன மந்திரத்துல போச்சா? இந்த வேண்டாத வேலையை யாரு செஞ்சது எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல நடக்கிறதே வேற. தாத்தா, அர்ஜுன் சார், வசுகுட்டி.
அம்மா வேறாண்டி எப்படா வெளியே போன? என் வசுக்கு இன்னொருத்தனை கட்டி வைக்க பார்த்தா அதை பார்த்துட்டு நான் சும்மா ரூம்குள்ள அடைஞ்சிருப்பேனா தாத்தா? இந்த பூட்டு இல்ல, எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருந்தாலும் அதை உடைச்சிட்டு போக எனக்கு தெரியும். இந்த பேராண்டி உன்னை காணும்னு நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நீ இல்லைன்ன உடனே ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னுடுச்சு. போன உசுறு உன்னை பார்த்த உடனே தான் திரும்ப வந்திருக்கு. டேய் பேராண்டி, நீ எங்கடா போன? உனக்கு என்ன ஆச்சு? நானும் உத்தமனும் மாறு வேஷத்துல அன்பு செல்வி வீட்டுக்கு போயிருந்தோம். என்னது? அன்பு செல்வி வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, அன்பு செல்வி வீட்டுக்கு தான். நான் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அங்க அன்பு செல்வியா இருக்க என் வசு கையில நான் மோதிரம் போட்டேன். இந்த பொண்ணு பாக்குற விஷயத்த குழப்பி எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். தட்ஸ் ஆல். ஐயா, அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கலையா? இத எப்படி போட்டாங்கம்மா? கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. நூலை விட்டு வெளியில எடுத்துலான்னு பார்த்தா நூலை நுழைக்கிறதுக்கு இடமே இல்லையம்மா. இதுக்கு மேலனா கட்டு வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்க, கட் பண்ணியே எடுத்துருங்க. அந்த ராஸ்கல் போட்ட மோதிரம் என் பொண்ணு கையில இருக்கவே கூடாது. சரி, பாக்குறேம்மா. வலிக்குது. அம்மா முடியலம்மா, ரொம்ப டைட்டா இருக்குமா. இதுக்கு மேல வலுக்கட்டாயமா கட் பண்ணா உள்ளையோட விரலுக்கு ஆபத்தாயிரும். அப்ப வேற வழியே இல்லையா? அந்த மோதிரத்தோட தான் அலையணுமா? மாட்டும் போது ஈஸியா போன மோதிரம் தான் இப்ப கலட்ட வரமாட்டேங்குது. இதுக்கு என்னமா அர்த்தம்? அம்மா, உடம்பு மனசு வேற வேற இல்ல. மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பு சந்தோஷமா இருக்கும். மனசு பதறினா இந்த உடம்பு பதறும். அப்படித்தான் புள்ள மனசு ஏதோ பயத்துல இருக்கும் போல. அதனால எலும்பு நரம்பெல்லாம் புடைச்சிருக்கு போல. கொஞ்ச நேரம் ஆனாலும் இல்ல ஒரு நாள் 2 நாள் போனாலும் புள்ள சாதாரணம் ஆயிடுச்சுன்னா மோதிரம் தன்னால லூஸ் ஆயிரும். அப்புறம் நீங்களே கழட்டிடலாம். அதை விட்டுட்டு வீம்பு பிடிச்சு கட் பண்ணா ரத்த காயம் தான் ஏற்படும். ஐயோ வேண்டாங்க, விட்டுருங்க. மேகலா, எடுத்துட்டு வா. எவனோ பண்ண பாவத்துக்கு என் புள்ள எதுக்கு ரத்தம் சிந்தனும்? இப்பவே ஏகப்பட்ட டென்ஷன். இதுல இவளுக்கு ஒண்ணுனா வீட்டுல யாராலையும் தாங்கிக்க முடியாது. விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? இந்தாங்க, வாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போமா. அன்பு, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. ஸ்வேதா கூடயே இரு, சரியா? சரிம்மா. அன்பு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? அவன் அந்த எல்லைய மீறிட்டான். எது எல்லை தாத்தா? யார் அவன்? சொல்லுங்க, யார் அவன்? நம்ம உறவுக்காரன் தானே? மனச தொட்டு சொல்லுங்க, அவன் நம்ம சொந்தம் தானே? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியலா? ஏதோ சின்ன பிரச்சனையில சண்டை ஆரம்பிச்சு 20 வருஷமா பெரிய பகையா வளர்ந்து கிடக்கு. இதால ஊரே 2 ஆயிடுச்சு. இந்த நிலைமையில நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அணிய போற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு வந்திருக்கிய. அன்பு, அவன் ஒரு பைத்தியக்காரமா. அவன் செத்தா சாவட்டமா. அவனுக்காக வருத்தப்பட்டு இருக்க முடியாது. பைத்தியம்னா அவனுக்கு வாழ உரிமை இல்லையா? அப்பா, யார் வேணாலும் சாவலாம்ப்பா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா யாரையும் கொல்ல கூடாது, அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஊருக்குள்ள பேரனா வந்திருக்கான். கொஞ்சம் கோட்டிக்காரத்தனை புடிச்சவன. அதுக்காக அவனை கொன்னு போடுறதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம். இனி என்னெல்லாம் நடக்குமோ தெரியல. அவங்க உங்களை வெட்டுவாங்க, உங்க ஆளுங்க அவங்கள வெட்டுவாங்க, அவங்க ஆளுங்க உங்க ஆளுங்களை கொன்னுடுவாங்க. இப்படி இந்த ஊரே சுடுகாடா மாறிடும். இந்த சுடுகாடுக்கு நடுவுல உட்காந்துதான் நான் சந்தோஷமா வாழணுமா, இல்ல வாழதான் முடியுமா? நிறுத்துமா. அவன் கொஞ்ச நெஞ்ச அக்கிரமமா பண்ணிருக்கான். பஞ்சாயத்துல அவ்வளவு கண்டிச்சு சொல்லியும் அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே மாறு வேஷத்துல வர்றான்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். வந்ததோட மட்டும் இல்லாம உன் கையில மோதிரத்தை போட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திருக்கான். என்னதான் பண்ணட்டுமே? அதுக்காக கொல்லுவியலா? உனக்கு விவரம் தெரியலமா. சொல்ல போனா இதுவே லேட்டு.
பஞ்சாயத்துல சொல்லி அவனை கண்டிச்சாச்சு, பொறுமையாவும் சொல்லி பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு. எதுக்குமே அவன் அடங்கலன்னா என்னதான் பண்ண சொல்ற? ஆமாப்பா, இவதான் அவன் பொண்டாட்டி. வா தம்பி, வந்து கூட்டிட்டு போயிடுன்னு உன்னை தூக்கி கொடுக்க சொல்றியா? இங்க பாரு அன்பு, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நம்மளோட மண்ணும் நம்ம வீட்டு பொண்ணும் தான் நம்மளோட பெருமை. அத கெடுக்கணும்னு எவனாவது வந்து கைய வச்சான்னா இல்ல பார்த்தாவே தலைய வெட்டிடுவேன். இதுதான் நம்ம வழக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு சித்தப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. மனுஷன் செவ்வாய் கிரகத்திலேயே வாழறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னண்டா இன்னும் கௌரவத்துக்காக கொலை பண்ணிட்டு இருக்கீங்க? அன்பு செல்வி, என்ன இது பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? போமா, உள்ள போமா. அண்ணா விடுங்கண்ணே, சின்ன புள்ள தானே, கொஞ்சம் ஆவேசத்துல பேசுது, பாத்துக்கலாம். கிராமத்துக்கு போறோம். நாட்டுக்கோழி குழம்பு, குறும்பாட்டு கறி, காடை, கௌதாரின்னு விதவிதமா கிடைக்கும். அப்படியே வாய்க்கால்ல குளிச்சுட்டு தோப்புல தூங்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வந்ததுல இருந்து வழக்கமா சாப்பிடுற இட்லி தோசை கூட கிடைக்க மாட்டேன். இதுக்கு நம்ம சென்னையிலேயே இருந்திருக்கலாம். அங்க இருக்கிற வரைக்கும் சோகத்துல குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு இருந்தாரு. இதுக்கு அதுவே பரவாயில்லன்னு தோணுது. அவராது பொண்டாட்டிக்காக வெயிட் பண்றாரு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நாம ஏன் இப்படி காயணும்? எதுவும் சரியில்லையே. உத்தமன், கூப்பிட்டீங்களா? இல்லையா தம்பி? இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஏன் தம்பி, வெறும் கூப்பிட்ட மாதிரி தானே இருந்தது? இல்ல, திட்டுற மாதிரி இருந்துச்சு, அதான். தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உத்தமன், நானே இன்னும் வசு வரலன்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னடா? தம்பி, அனாவசியமா அடுத்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஒட்டி கேக்குறது அநாகரிகமான செயல். சரி, அதை விடுங்க. வசு ஏன் இன்னும் வரல? என்ன கேளுங்க. நான் உங்க பிஏவா இல்ல அவங்க பிஏவா? அந்த பொண்ணுக்கு 100 ஆயிடுச்சு தம்பி. அங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்துருச்சு. வசு, இங்க இருக்கேன். நீ நல்லதா இருக்கியா? ஹேய் வசு, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னாச்சு வசு உனக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நீ கட்டாயம் கோயிலுக்கு வருவ, உன்னை பாக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்ன விஷயம்? ஐயோ, என்ன குழப்பம்னு தெரியலையே. சித்தப்பா இவளதானே வெட்டி போட்டுதான் சொன்னாரு. முழுசா நிக்கிறான். இப்ப யார வெட்டி தொலைச்சாருன்னு தெரியலையே. வசு, என்னாச்சு வசு? சொல்லு. நீங்க பெரிய வீட்டு பையன் தானே? ஆமா, என்னாச்சு? போடாதீங்க. அவன் என்ன செஞ்சான்? எனக்கு மட்டும் ஆசையா அவர் மேல பழி போடுறதுக்கு? நடந்த விஷயம் அப்படி. எங்க எது சொல்றதா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க. அனாவசியமா பீடிகை எல்லாம் போடாதீங்க. இது மாமாவுக்கு நடக்க வேண்டியது இல்ல, அர்ஜுனுக்கு நடக்க வேண்டியது. அர்ஜுன் உயிரை காப்பாத்துறதுக்காக மாமா அவர் உயிரை பணைய வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க மாப்ள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாரோ அந்த அன்பு செல்வி கொடுத்தாங்கன்னு ஒரு கடிதாசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? மாலை 6 மணிக்கு குளக்கரையில் காத்திருப்பேன். தனிமையில் உங்களோடு பேச வேண்டும். இப்படிக்கு அன்பு செல்வி. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நாமளே நேர்ல போய் என்னன்னு பாத்துருவோம். அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உங்க தாத்தாவுக்கு தோணி இருக்கு. எங்களையும் துணைக்கு கூட்டிட்டு தான்பா போனாரு. கூட்டமா இருக்கிறத பார்த்தா எதிராளி வரமாட்டான்னு நினைச்சு எங்களை மறைஞ்சிருக்க சொன்னாரு. நாங்களும் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுதான் நின்னோம். ஏதாவது தகராறு பண்ணா அவங்க கிட்ட நல்ல மாதிரி பேசி
சமாதானப்படுத்திடலான்னு தாத்தா நினைச்சாரு. ஆனா அவங்க இப்படி வெட்டுவாங்கன்னு தாத்தாவும் எதிர்பார்க்கல. நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நாங்க மரத்துக்கு பின்னாடி இருந்து ஓடி வர்றதுக்குள்ள காரியத்தை முடிச்சிட்டாங்க. யாரு இப்படி பண்ணது மாமா? சொல்லுங்க மாமா, யாரு இப்படி பண்ணது? யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அவரை வெட்டும் போது நீங்க பாத்தீங்களா மாமா? பார்த்தேன். ரொம்ப இருட்டா இருந்தது, முகம் அடையாளம் தெரியல. அவங்களே அடையாளம் தெரியாம தான் கார்ல வந்தது நீங்க தான் நினைச்சு தாத்தா வெட்டிட்டாங்க. உங்களுக்கு வச்ச பொருளை தான் தாத்தா சிக்கிட்டாரு. என்ன ஏதாவது பண்ணணும்னா நேருக்கு நேரம் மோத மாட்டாங்களா? மறைஞ்சிருந்து தாத்தா வெட்டி இருக்காங்க கோல பசங்க. யாரு வெட்டினதுன்னு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா செய்ய சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். யாரு யாருன்னு சொல்லுங்க மாமா. யாரு இப்படி பண்ண சொல்லி இருப்பா? எல்லாம் அந்த தர்மலிங்கம் குடும்பம் தான். நீங்க மாறு வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் அன்பு செல்வி கல்யாணத்தை நிறுத்தினீங்க. அந்த ஆத்திரத்துல அவங்க மறைஞ்சிருந்து தாத்தா வெட்டிட்டாங்க. என் அன்பு, என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லுடி அன்பு. என்னடி அன்பு? அம்மா கேக்குறாங்கல்ல, என்னாச்சு சொல்லு. ஏமா இப்படி வெளியே போயிட்டு வந்து உம்முன்னு இருந்தா என்னமா அர்த்தம்? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் யார வெட்டலான்னு கிளம்ப போறீங்க, அப்படிதானே? என்னம்மா இப்படி பேசுற? நீ பிறந்ததுல இருந்து எங்களை பாக்குற. இதுக்கு முன்னாடி எப்பவாவது இப்படி பண்ணிருக்கமா? நீ சொல்றத பார்த்தா நாங்க தினம் ஒருத்தனை வெட்டிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அர்ஜுன் பிரச்சனை பண்ணா, அது எல்லாம் மீறி போனதால தானே நாங்க வெட்டினோம். ஐயோ சித்தப்பா, நீங்க வெட்டினது அர்ஜுன இல்ல. அன்பு என்ன சொல்ற? ஆமா சித்தப்பா, அர்ஜுன் நினைச்சு ராஜமாணிக்கும் தாத்தாவை வெட்டிருக்கிய. என்னடி சொல்ற? என் அப்பாவை வெட்டிட்டாங்களா? ஆமா, உங்க அப்பாவை தான் வெட்டிட்டாங்க. எங்க அப்பாவை வெட்டிட்டாங்க. அக்கா அழாதீங்க அக்கா. அக்கா உட்காருங்க. அழு, நல்ல அழு. வெட்டுப்பட்டது உன் அப்பா. வெட்டினது யார் தெரியுமா? இவங்கதான். என்ன கணேசா இதெல்லாம்? அப்பா எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நேரத்துல வெளிச்சம் வேற இல்ல. வழக்கமா அர்ஜுன் தான் அந்த கார்ல வருவான். அதுதான் அர்ஜுன் நினைச்சு. ஐயோ வெட்டிட்டாங்களே. ஐயோ, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்காடா? உன்னை நம்பி இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? மன்னிச்சிருந்தேன், ஏதோ தெரியாம. தப்பு கணேசா. நாம ஒரு உயிரை கொல்லணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். தன்னோட தற்காப்புக்கு கொலை செய்யலான்னு சட்டம் சொல்ற மாதிரி நாம நம்ம தர்மத்தையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த முடிவு எடுத்தோம். அத நீ சரியா செய்யாம ஒரு கிழவனை வெட்டியிருக்கேன். என்ன அர்ஜுன், என்ன விஷயம்? எதுக்கு நான் தனியா கூட்டிட்டு வந்தீங்க? அர்ஜுன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. அது யாரும் சொல்ல மாட்டாங்க. நானே அப்பாவை இந்த நிலைமையில பாக்கும்போதுதான் சொல்றேன். அவரு நல்லா ஆகணும். அத்த, எனக்கு எதுவும் புரியல. என்னன்னு தெளிவா சொல்லுங்க. தாத்தாவோட பிளட் குரூப்ல இருக்கிறவங்க இதே ஊர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? இந்த ஊர்லயா? பிளட் எங்க கிடைக்கும் தலைய பிச்சுட்டு போற மாதிரி நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஏன் இத முன்னாடியே சொல்லல? சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. இல்ல அர்ஜுன், நாம எவ்வளவு கெஞ்சினாலும் அவங்க நமக்கு உதவ மாட்டாங்க. அது எப்படித்த சொல்றீங்க? நான் கால்ல விழுந்து கூட கதறி கூட்டிட்டு வரேன். எவ்வளவு பணம் வேணாலும் கொட்டி கொடுக்கலாம். நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாரு அர்ஜுன், பணத்துக்கோ பாசத்துக்கோ அடி பண்ணிற ஆளு அவங்க கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் அவங்க இங்க வரமாட்டாங்க. அத்த, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. அவங்க யாருன்னு சொல்லுங்க. அத்த, சொல்றேன் அர்ஜுன், அது வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா தான். அது என் கூட பிறந்த அக்கா தான். அது உங்க அக்காவா? ஆமா, என் அக்கா தான். யாரு அத்த? நீ யார வசு வசுன்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த அன்பு செல்வி அம்மா மஞ்சுளா என் அக்கா தான். என்னடா புதுசா அத்தை மாமன் உறவு கொண்டாடுற? ஏய் வீரா, அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தரடா. மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா, நான் சொல்றத கேளுங்க. தாத்தா உயிர் மாமா. மாமா, தாத்தா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பாவம் பண்ணிட்டீங்க. அதை கரெக்ட் பண்றதுக்கு இது நல்ல தருணம் மாமா. சொல்றத கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா.
மாமா பரிகாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத்தை அனுப்பிச்சு தாத்தாவுக்கு ரத்தம் கொடுக்க சொல்லுங்க. தாத்தாவோட உயிரை காப்பாத்துங்க. உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும். மாமா ஏய், அனாவசியமா இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறதில்ல. நாங்க எந்த உதவியும் செய்ய போறதில்ல. உன் தாத்தா உயிர் போறதுக்குள்ள போய் பக்கத்துல இருறா. அவருக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க பேரம் பக்கத்துல இருக்கணும்ல. நீங்களாம் மனுஷங்க தானா? கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? தாத்தாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏய், அக்கா அக்கா அழாதீங்கக்கா. அம்மா அழாதம்மா. பெத்த அப்பா சாக கிடக்குறாரு. அக்கா அழாதீங்க. அவருக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேனா? இப்படி ஒரு ஜென்மம் எனக்கு தேவையா? என்னம்மா நீ அழாத. எப்படா இந்த பிரச்சனைய தீக்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அர்ஜுன் அர்ஜுன், போன காரியம் என்னாச்சு? அக்கா வீட்டுக்கு போனியா? அவங்க கிட்ட கேட்டியா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? போனந்த அங்க யாரும் நம்ம பேசுறத காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்ல. தாத்தா செத்தா வெடி வச்சு கொண்டாடுவேன்னு அந்த வீரா சொல்றான். வீட்டுல இருக்க பெரியவர் அதை விட மோசமா இருக்காரு. இந்த வயசுல அந்த தாத்தாவுக்கு கோபமும் பகையும் நம்ம குடும்பத்து மேல அப்படியே இருக்குத. என்னால ஒரு லெவலுக்கு மேல கெஞ்ச முடியல. தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க அங்க போனது உங்க அத்தைக்காரிக்கு தெரியுமா? அவங்க எதுவும் சொல்லலையா? தெரியும். அவங்களால அவங்க புருஷனையும் மாமனாரையும் மீறி என்ன செய்ய முடியும்? கண் கலங்கி நின்னாங்க. அவங்களையும் மிரட்டி வச்சிருப்பாங்க போல. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் மாப்ள. அவ நிச்சயம் வரமாட்டா. அப்படியே வந்தாலும் அவனுங்க விட மாட்டானுங்க, தகராறு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னது. இதுல என்ன ஆச்சரியம்னா, அடிதடி நடந்து நீங்க கட்டு போட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு போகாமலே உங்களை விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவங்க புருஷன் கால்ல விழுந்து கூட கதறணும். ஆனா அவர் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல மாமா. மாப்ள, என்னோட மாமனார், அதான் உங்க தாத்தா, மனசாட்சி உள்ளவர். நல்லது கெட்டதுக்கெல்லாம் பயப்படுவாரு. யாராவது தப்பு பண்ணா கூட மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா அந்த பயலுக்கு அப்படி இல்ல, குலகார பாவிங்க. எந்த பழிபாவத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க. இது மாமாவுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். ஒருவேளை மஞ்சுளா வந்து ரத்தம் கொடுத்து மாமாவை காப்பாத்திருந்தா கூட அந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தா அத மாமாவே விரும்புவாரான்னு தெரியல. என்ன பேசுறீங்க மாமா? நிச்சயமா தாத்தா அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் அப்படி கேட்பாருன்னு நினைச்சு நாமளே ஒரு முடிவு பண்ணி அப்படியே விட்டுற முடியுமா மாமா? ஒரு உயிரை காப்பாத்த எந்த தர்மத்தையும் பார்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாத்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாருன்னு நாம தயங்கி தயங்கி நிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. அதான் எதுவும் நடக்கலையே மாப்பிள்ள, இப்ப என்ன பண்றது அதை சொல்லுங்க. எப்படியாவது ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் மாமா. அதான் எப்படின்னு கேக்குறேன். தெரியல மாமா, ஆனாலும் ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். மாமா, ஐயா ஐயா, என்னையா ஆச்சு? பயப்படாதீங்க பாட்டி, தாத்தாக்கு எதுவும் இல்லை, ஒன்னும் ஆகாது. தாத்தா, ஏன் தாத்தா எனக்காக நீங்க போனீங்க? என்கிட்ட சொன்னா நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் தாத்தா. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு உங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இப்ப அதையும் வீணடிச்சிட்டேனே தாத்தா. பிளீஸ்